தாய்லாந்துல ஒரு மேசிவ் எர்த்குவைக் வந்தது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த எர்த்குவைக்ல நிறைய பில்டிங் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு பில்டிங் பத்தி வேர்ல்டு வைட்ல பேசிட்டு வராங்க. 30 ஃப்ளோர்ஸ் கொண்ட இந்த பில்டிங் 2020ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இப்போ 2025ல பினிஷ் ஆக போறதா இருந்துச்சு. இன்னும் 6 மந்த்ல இதை யூஸ் பண்ண அதாவது ஆடிட் ஆபீஸா யூஸ் பண்ண போறதா இருந்தாங்க. அதுக்குள்ள இந்த பில்டிங் அப்பளம் நொறுங்குற மாதிரி, அதாவது ஒரு சீட்டு கட்டி எப்படி விழுமோ அந்த மாதிரி நொறுங்கிடுச்சு. சோ இவ்வளவு மோசமான நிலைமையில இந்த பில்டிங் கொலாப்ஸ் ஆகுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணதுல ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த பில்டிங்க ரொம்ப சீப்பஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் கொண்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரஸ்டர்ட் ஸ்டீல் யூஸ் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இந்த பில்டிங் இவ்வளவு மோசமான நிலைமையில இடிஞ்சு விழுந்திருக்கு. இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க ஒரு வீட்டை கட்டுறீங்க அப்படின்னா குவாலிட்டியில என்னைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. செலவை கம்மி பண்றோன்ற பேர்ல சீப்பஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஃபியூச்சர்ல இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகுறதுக்கு நாமளே காரணமா இருக்க போறோம். சோ ஒரு வீட்டை நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க அப்படின்னா மெட்டீரியல் குவாலிட்டியில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. குவாலிட்டியான ஒரு வீட்டை கட்டுங்க.